ஒரு அரசு வேலை வாய்ப்பு மட்டும் எதனாச்சும் இந்த கவர்மெண்ட் ஜாப் கேட்டால் இன்னும் கொடுக்கல. வணக்கம் மக்களே. இந்த வீடியோ வந்து ஒரு 3வது முறை எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை வந்து இருக்கிற கோவத்தில் தவறான சொற்கள்லாம் வந்து விழுந்து விட்டது என்னை அறியாமல். அதனால தான் அது வந்து மறுபடியும் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது நேற்று வந்து ஒரு செய்தி அது தொடர்பான வீடியோ பார்க்கும்போது கடுமையான கோபம். அதாவது நான் வந்து 16 மாட்டை பிடிச்சிட்டேன், நான் வந்து 13 மாட்டை பிடிச்சிட்டேன், அதாவது அது மேலே ஏறி குதிச்சிட்டேன், அதான் நடந்துச்சு. ஏறி குதிச்சிட்டேன், அது மேலே தொங்கிக்கிட்டு போயிட்டேன், அதனால எனக்கு வந்து அரசு வேலை கொடு அப்படின்னு. அதுவும் அரசு வேலையே தான் வேணுமா, இந்த தனியார் வேலையெல்லாம் அதெல்லாம் வேண்டாமா? உனக்கு என்ன அரசு வேலை கொடுக்கலாம்? உனக்கு மாடு மேய்க்கிற வேலை தான் கொடுக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட அந்த கால்நடைத்துறையில் இருக்க அந்த வேலைக்கு எக்கச்சக்கமான போட்டி இருக்குது. அதுக்கே அவ்வளோ போட்டி இருக்கும்போது நீ வந்து என்னத்தை சொல்கிறேன்னு தெரில. இப்போ என்ன அப்படின்னாக்க, இப்போ உனக்கு வந்து அந்த மாதிரி வேலை கொடுக்கணும் அப்படின்னாக்க என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்குறியா? கலெக்டர் வேலையா? என்ன வேலைன்னு எனக்கு புரியலை. என்ன வேலை உனக்கு கொடுக்கலாம்? அப்போ எல்லாரும் படிச்சுட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து மாடு பிடிச்சிட்டேன் எனக்கு வேலை கொடுங்க அப்படிங்கிறதும், இது வந்து தமிழோட வீர விளையாட்டு, இதுக்கு வந்து இதை வந்து ஊக்குவிக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நீ சொல்கிற மாதிரி, இவங்க சொல்கிற மாதிரி, இந்த கூட்டங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உனக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு வச்சு, அரசு வேலை அரசு கொடுக்குதுன்னு வச்சுக்கல, அடுத்து என்ன தர்மம் பண்ணுவானுங்க? இருக்கிற தற்கூரி பூரா மாட்டு மேலே குதிச்சு மாட்டை கொண்டுருவானுங்க. அதுதான் நடக்கும். மாட்டை கொல்ல பார்க்குறீங்களா? வீட்டை சும்மா இருக்குமா? சும்மாவே அவன் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. அதை பண்ண விடாம இதை பண்ண விடாம. நீ வந்து தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதான் உனக்கு பரிசு கொடுக்குறாங்களே, இப்போ மொதல் பரிசு கார் கொடுக்குறாங்க, பைக்கு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, தங்க காசு கொடுக்குறாங்க, மெத்தை கொடுக்குறாங்க, சோஃபா கொடுக்குறாங்க, எல்லா கருமும் கொடுக்குறாங்கல்ல. வாங்கிக்கிட்டு மூடிட்டு போய் பிழைக்கிற வேலையை பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி விழாக்கள்லாம் நான் தவறே சொல்ல மாட்டேன். மனிதர்களுக்கு வந்து ஓய்வுங்கிறது பொழுதுபோக்குங்கிறது அவசியம், இல்லைன்னா பைத்தியம் ஆகிடுவானுங்க. அதாவது தமிழர்கள் அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த மாதங்களில் வந்து இந்த மாதிரி விழாக்கள், இந்த மாதிரி நிகழ்வுகள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, கொண்டாடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்க இவங்க வந்து விவசாயங்கள்லாம் முடித்து அறுவடையெல்லாம் முடிந்து ஒரு 3-4 மாதத்தில் வந்து ஓய்வில் இருப்பாங்க. அப்போயில் வந்து பார்த்திங்கன்னா வயலில் எள், கடலை இந்த மாதிரியான பயிர்கள் தான் போட்டிருப்போம். அதுக்கு அவ்வளோவா வேலைகள் இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை வந்து தங்களோட ஓய்வுகளுக்காகவும் பொழுதுபோக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியா? இந்த மத ரீதியாக பக்தியை வச்சு கடவுள், தெய்வங்கள், மதங்களை வச்சு வியாபாரம் கூட்டம் வந்ததுக்கப்புறம் தினமும் ஒரு விழா, எல்லா கோயிலும் தினமும் ஏதாவது ஒன்று, தினமும் கூட்டம், தினமும் எங்கேயாவது போய் ஐயோ பல பேருக்கு வந்து கோயிலுக்கு போகிறதான் வந்து வேலையாகவே வச்சுருக்கானுங்க. எங்கேயாவது போயிட்டுருக்கானுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கு ஊக்குவிக்கிற வந்து தமிழண்டா அப்படிங்கிறலாம் வந்து தேவையில்லாத வேலை. ஏன்னா எல்லாத்தையும் தமிழை எதுக்கு தான் தமிழை இழக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாதா? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தமிழுக்காக ஏதாவது செஞ்சீங்களா? ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. ஒரு நூல் எழுதுங்க. இல்லையா உங்களால் முதல்ல தமிழில் வந்து பிழை இல்லாமல் எழுத படிக்க தெரியுமா? தமிழில் வந்து கலப்பு இல்லாமல் மாற்று மொழி சொற்கள் வந்து கலப்பு இல்லாமல் உங்களால் பேச முடியுமா? எதுவுமே முடியாது. பல பேருக்கு தமிழை பேசவே வரல. பல பேருக்கு தமிழை இப்போ எழுத படிக்க தெரியல. அப்படி எழுத படிக்க தெரிஞ்சால் பிழை இல்லாமல் எழுத படிக்க தெரியல. இந்த லட்சணத்தில் இவனுங்க தான் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்லண்டா, அதாவது ஆங்கிலம் பேசினாலும் தமிழ்லண்டா, என்ன லூசு பேர் வரானிங்க. அதாவது எனக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. ஏதாவது ஒன்று செய், தமிழுக்காக நீ ஏதாவது செய். அதாவது நம்ம இந்த கலாச்சார ஜல்லிக்கட்டுலாம் நடக்கணும், 5 விரட்டு நடக்கணும், நான் நடக்க வேண்டாம்லாம் சொல்ல. ஆனால் அது வந்து இந்த காலகட்டத்தில் நடக்குது. நம்ம அதை வந்து பண்பாடாக பாரம்பரியமாக ஒரு கலாச்சாரமாக கொண்டாடிட்டு அடுத்து வேலையை பார்க்க போயிடணும். அதை விட்டுவிட்டு இதை வச்சே ஒரு வியாபாரம் பண்ணுறது, இதை வச்சே ஒரு அரசியல் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வேலையா? இந்த மாதிரி அரசியல் செய்கிற கூட்டங்கள் இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே தமிழ் வந்து சும்மா சொல்லிகிட்டு இருக்குது. அரசும் சரி, இந்த அதிகார வர்க்கங்களும் சரி, இந்த அரசியல்வாதிகளும் சரி, ஏற்கனவே வந்து தமிழை வந்து கொண்டுட்டானுங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, போயிட்டே இருக்கு. இப்போ எப்படி இந்த வீடியோ வந்து போய் சேரும்போது நிச்சயமாக திட்ட போகிறாங்க. அந்த கீழே திட்டுறானுங்களா? எவனாவது ஒருத்தன் பிழை இல்லாமல் நான் சொன்ன தவறு அப்படின்னு பின்னூட்டம் சொல்லுங்க பாருங்க. முடியாது. ஏன்னா அவனுங்களுக்கு எழுத வராது, தமிழ்லே வராது, தமிழ் இங்கிலீஷ் தான் வரும். அந்த லட்சணத்தில் தான் இவங்க வந்து வந்து தமிழை வளர்த்துட்டு இருக்காங்க போது இதெல்லாம் தேவையில்லாமல் அதாவது என்னென்னா எல்லா மொழிகள் இருக்குது.
உலகத்திலே சில மொழிகள் தான் மரபணுவிலே ஊறி போனால் இயற்கையிலே உருவான மரபணுவாக வந்து மாற வந்த மொழிகள் இருக்குது. அதில் ஒரு மொழி தான் தமிழ். அதனால தான் இந்தியா முழுக்க வந்து மொழிக்காக எந்த போராட்டம் வராதப்போ நம்ம மொழி அழிய போகுது அப்படின்னோடனே தமிழே எழுத படிக்க தெரியாட்டினாலும் அந்த தமிழ் அப்படின்னோடனே தமிழ் அழியுது, தாய்மொழி அழியணும், இந்த உணர்வில் வந்து போய்ங்க அந்த மாதிரியான போராட்டங்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து நம்ம வந்து இதை கடத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணாமல் இந்த நூற்றாண்டில் அழிச்சிருவானுங்க பிறகு. இத்தனை நூற்றாண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து அடுத்தடுத்து கடத்திக்கு வந்த ஒரு மொழியை வந்து எப்படி இந்த நூற்றாண்டில் அழிச்சிருவாங்க. அதுக்கான வேலை தான் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க மொழியை. வேறு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரியான உணர்வுகளை தூண்டி விட்டு, அதாவது மரபணுவிலே நம்மளுக்கு வந்து மொழி உணர்வு இருக்கும்போது அதை தூண்டி விட்டு அதில் அரசியல் குளிர்காயாங்க, அதில் வந்து நல்லா அதிகார குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் நடக்குது. அதனால் வந்து சும்மா தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்க்காம மாடை பிடிச்சோமா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பரிசை வாங்கினோமா போனோமான்ட்டுருங்க. தேவையில்லாமல் இந்த அரசு வேலை கொடுங்கன்னு சொல்கிறதும், இந்த அரசு வேலை கொடுக்குறதும் தேவையில்லாத வேலை. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற தற்கொலை மாட்டு மேலே பாஞ்சு மாட்டை கொண்டுருவாங்க. ஸோ மாட்டு பின்னாடி போனதுக்கெல்லாம் வந்து அரசு வேலை கொடுக்க முடியாது. இது தேவையில்லாத வேலையும் கூட. அரசு அதாவது நம்ம வந்து நம்மளோட அதாவது தமிழண்டா அப்படிங்கிறத வந்து தமிழை நீங்கள் வந்து இப்போ அடுத்த கடத்தை கொண்டு போகணும், அடுத்த தலைமுறை கடத்தணும்னா முதல்ல தமிழில் பேசுங்க. தமிழை பிழை இல்லாமல் எழுதப்படி கற்றுக்குங்க. அதை செய்யுங்க. அது இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து கொண்டு வந்த அந்த கலாச்சாரம், பண்பாடு, இந்த மொழி எல்லாத்தையும் அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். தமிழை பிழை இல்லாமல் எழுதுங்க. தமிழர்கள் தான் தமிழில் பேசுங்க. எங்கே போனாலும் தமிழர்களுக்கு இடத்துல தமிழில் பேசுங்க. அதான் அதுக்காக வந்து நாங்கள் அந்த மொழியை படிக்கக்கூடாது. எல்லா மொழியும் படிங்க. நானும் எல்லா மொழியும் படிச்சு தான் இருக்கேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்ங்கிற பேருக்கு மட்டும் அரசியலுக்கு மட்டும் வார்த்தைக்கு மட்டும் சொற்களுக்கு மட்டும் இந்த உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் அந்த தமிழை பயன்படுத்திட்டு மற்ற ஏதாவது தூக்கி குப்பையில் போட்டுறது. அந்த மாதிரி இல்லாமல் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கும் தமிழ் உணர்வை கடத்துறதுக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சு தொலைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாடு பிடிச்சா அரசு வேலை, மண்ணாங்கட்டி வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நன்றி.